நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது எல்லாத்தையும் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம் வழக்கம் போல். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வீடியோவுக்கு லைக் நிறைய கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் யாராவது கேட்டால் கூட அவங்களால விளக்க முடியும். உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பயன்படுத்த முடியும். So without wasting time, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதாவது ஆட்டோமேட்டிக் அப்ளிகேஷன் அப்டேட்டை வந்து நம்ம எப்படி டிசேபிள் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனோட அப்டேட்டை எப்படி நிறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். சரி, ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்வொர்க், என்ன நெட்வொர்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது வைஃபையாக இருக்கட்டும், இல்லை மொபைல் டேட்டாவாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். முதல் விஷயம். இன்னொன்று பாருங்கள், ஓவர் வைஃபை ஒன்லி, வைஃபையை மட்டும் கனெக்ட் பண்ணி என்னுடைய அப்ளிகேஷன்லாம் அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஸ் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த செட்டிங் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். டன் கொடுத்துருங்க. ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஓரளவுக்கு தான் மொபைல் டேட்டா வச்சுருக்கீங்க, அப்படி பயன்படுத்தும் போது இந்த அப்ளிகேஷன் மொத்தமாக அந்த டேட்டாவை உறிஞ்சிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த செட்டப்பை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். தேவைன்னா நீங்கள் இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா எப்போ தேவைப்படுதோ நீங்கள் மேனுவலாக போயிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அருமையான செட்டிங். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு செட்டிங் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்க பார்த்தது ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஸ் அப்டேட் ஆகிறத எப்படி டிசேபிள் பண்றதை பார்த்தீங்க. அது மொத்தத்துக்கும் அடுத்து நீங்க பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பிளே ஸ்டோரில் தான் இருக்குது. டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட்ஸ் அவைலபிள் இருக்குது, சி டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இல்லைனா மேனேஜ்குள்ளே போங்க. மேனேஜ்குள்ளே போனீங்கன்னா இங்கே எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் சி டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் நான் ஒரு அப்ளிகேஷனை வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் கொடுத்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அதே இடத்துல போய்ட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டாப் ரைட்டில், டிஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகாது. ஸோ இதனால கூட நீங்கள் உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மொபைல் டேட்டா பேக்கை வந்து ஒரு 1 GB 2 GB எடுத்து வச்சிருக்கீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை நான் வந்து அன்லிமிட்டடாக மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் ஆட்டோ அப்டேட்டை இப்படி கொடுத்துட்டிங்கனாலே போதுமானது. அப்டேட் பண்ணி நமக்கு இது கொடுத்துரும். கைஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் தான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த வித அப்ளிகேஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோ அப்படிம்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அந்த அப்ளிகேஷன் தேவையில்லை, உங்களுடைய ஃபோனோட ஸ்டோரேஜை வந்து எடுத்துக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கூகுளோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். வழக்கமாக வந்து நீங்கள் ஒரு மொபைல் டேட்டாவை பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனில் பயன்படுத்தும் போது அதோட வேகம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட், இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து கூகுளோட குரோம் ப்ரௌசர் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கூகுள் சர்ச் இன்ஜின் வழியாக நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டாக ஒரு விஷயத்தை வச்சு நான் செக் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஸ்பீட் டெஸ்ட், இந்த மாதிரி ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள் டவுன்லோட் ஸ்பீடு என்ன, அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் இதுக்கு வந்து ஒரு சில வினாடிகள் டைம் எடுக்கும், அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ டவுன்லோட் ஸ்பீடு வந்து
எனக்கு கிடைச்சிருச்சு 18 Mbps. சரிங்களா? இப்போ அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் ஒரு சில வினாடிகள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியும். மொத்தமாக நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ இதுதாங்க உங்கள் ஃபோனில் இப்போ தற்சமயம் இந்த டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, speedtest.net. சரிங்களா? இதை நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். இப்போ ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ இந்த speedtest.net ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய ஃபோனில் நெட்டோட வேகம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் கூட இந்த அப்ளிகேஷன் இருக்குது. தேவைன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுங்க. இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த speedtest.net வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அப்லோட் ஸ்பீடும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன சிம்மை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கீழே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ டவுன்லோட் ஸ்பீடு வந்து நமக்கு வித்தின் செகண்ட்ஸில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் குடிக்கிட்டே போகுது பாருங்கள். 13, 14, 15.44 Mbps டவுன்லோட் ஸ்பீடு. சரிங்களா? அப்லோட் ஸ்பீடு நமக்கு இதில் கிடைக்கல, ரிசல்ட் கிடைக்கல. ஒன்லி டவுன்லோட் ஸ்பீடு மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து இன்டர்நெட்டோட ஸ்பீடை எதில் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸோட வெப்சைட்டில், அதாங்க fast.com. சரிங்களா? அதில் நம்ம இந்த ஸ்பீடை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்ட், இது நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு சைட்டு. பாருங்கள் ரிசல்ட் இன்னும் நமக்கு கிடைக்கல, சர்ச்சிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில வினாடிகள் எடுக்கும். கிடைச்சிருச்சு 14 Mbps. ஷோ மோர் இன்ஃபோ, அதுக்குள்ளே போவோம். பாருங்கள் அன்லோடட், அப்லோடட் ஸ்பீட், அப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 வழிகளில் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டோட ஸ்பீடை செக் பண்ணலாம் வித்தவுட் இன்ஸ்டாலிங் எனி அப்ளிகேஷன் ஆன் யுவர் ஃபோன். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டிங்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த முத்தான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் எது பெஸ்ட்டு, எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.